العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு காலத்திலேயும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒவ்வொரு நிலைமையும் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். எல்லா காலத்திலேயும் உலகம் ஒரே மாதிரி இருக்காது. அல்லாஹ் உலகத்துடைய நிலைமையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இது மிகப்பெரிய ஆதாரம். இந்த உலகம் ஒரு நாளுக்கு அழிஞ்சி போகின்றதுக்கு ஆதாரம். உலமாக்கள் இந்த தர்க்க ரீதியாக முன்வச்சு நிரூபிக்கிறாங்க. இந்த உலகம் ஒரு நாள் அழியும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனா தர்க்க ரீதியாக லாஜிக்கல்ல பார்க்க சொல்ல, எந்த ஒரு விஷயம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு போகுதோ அது இல்லாமலாகத்தான் போகுது. ஆகவே நேற்றிருந்த நிலைமையல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளுக்கு எதிர்பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய விஷயமும் தான், படிக்க வேண்டிய விஷயமும் தான், படிச்சு கொடுக்க வேண்டிய விஷயமும் தான். எங்களுக்கு குலமாக்கள் முன்னைய காலத்தில் இருந்த அறிஞர்கள் கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. வாப்பமாறு உம்மமாறு என்னத்தை படிக்கணும், எதை அவங்களோட பிள்ளைகளை படிச்சு கொடுக்கணும், அதெல்லாம் எப்பவோ இருக்கு. கிதாபுகள் இப்படியே வருது. தாயும் தந்தையும் சில விஷயங்களை படிக்கிறதும் அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க படிச்சு கொடுக்கிறதும் கட்டாய கடமை எழுதுவாங்க. எங்கள எத்தனை பேர் எத்தனை வாப்பமான அதை படிச்சுக்கிறோமோ தெரியா, எத்தனை உண்மமான அதை விலங்கெடுத்திக்கிறோமோ தெரியா, விலங்கெடுத்த எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு அதை படிச்சு கொடுத்திக்கிறோமோ தெரியும். ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல எல்லாரும் யோசிச்சாங்க, நல்ல ஒரு ஜாப் ஒன்று இருந்தா எதிர்காலத்தில் சந்தோஷமா வாழணும். அதனால ஸ்ரீலங்காவில் பார்க்கணும், 70ஆம் ஆண்டு அந்த காலங்கள்ல எல்லாரும் அரசாங்க ஜாப் எடுத்தாங்க. நிறைய பேர் டீச்சிங் கிடைச்சு கொஞ்ச காலம் போட்டு மெல்ல விலகி கொண்டாங்க. இதுல தொங்கிக் கொண்டிருந்தா வாழ கஷ்டம். இப்ப பிசினஸ்க்கு போகணும். அப்ப எல்லாரும் பிசினஸ்க்கு இறங்கினாங்க. அதிலே விலகி பார்த்தாங்க, சரியா பறிப்போறது போல இல்ல. இப்ப முடிவெடுத்தாங்க, நாட்டை விட்டு வெளியில போயிட்டுருவோம். இப்ப வெளியிலே வந்தாச்சு. ஆனா நாங்க எதை பயந்தோமோ அந்த பயம் இன்னும் முடியாது. யாருக்கும் சொல்றதுக்கே நாங்க எதை பயந்து வந்தோமோ அந்த பயம் போய்த்தது. யாருக்கும் அந்த பயம் போல, அந்த பயம் உள்ளுக்கு இருந்து கொண்டே அப்படியே பைத்து முன்னால் எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுது, இது உண்டாலையும் உலகத்தை வெல்லவும் மேல ஆகிரத்தை வெல்லவும் மேல. இது வெறுமனே காட்சி. முன்னால் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் எப்படி தெரியுமா, அந்த காலம் படிப்பால பிடிச்சிருக்கிறா. ஒருத்தர் நல்லா படிச்சுக்கிறாரு, அவருக்கு பிளஸ் பண்ணிடலாம் அந்த காலம்.
நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு. அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பணத்தால முகம் கொடுக்கிறாங்க. நல்ல தொழிலோடு இருக்கிறாரு, அவருக்கும் அங்க போயிட்டு ஈடு கொடுக்கிறார். அப்ப அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேர பிள்ளைகளும் முன்னால வந்து கொண்டிருக்கிற காலத்துல எதை கொண்டு அவங்களை பாதுகாத்துக் கொள்ளேன்டா ஈமான கொண்டு மட்டும்தான் பாதுகாக்கணும். வேற ஏதாலையும் பாதுகாக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலம் முன்னால் வந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, முதலாவது ஒவ்வொருத்தரும் ஈமான படிங்க. ஈமான படிங்க. ஈமான் என்ற என்னன்னு விளங்குங்க. ஈமான பிள்ளைகள உள்ளத்தில் ஆழமாக சொல்லி வைங்க. நீங்க கொடுத்துட்டு போற பெரிய ஒரு சொத்து பிள்ளைகள் ஈமான். என்னக்கு எங்களுக்கே ஈமான் என்னன்னு தெரியாது. நாங்க நினைக்கிறோம் ஈமான் மேத்ஸ் படிக்கிற மாதிரி சயின்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு பாடம் இருக்கு. அதை படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினா சொர்க்கத்துக்கு அனுப்பி விடலாம். ஈமான் என்றது வெறுமனே புத்தகத்துல படிக்கிற ஒரு பாடம் இல்ல. ஈமான் என்றது உள்ளத்தில ஏற்படுத்த வேண்டிய அசக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதுக்கு முன்னால எந்த சவால் வந்தாலும் அவர் விட்டு கொடுக்கப்படாது. அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே படிச்சு கொடுத்தாங்க. முதலாவது நம்பிக்கை வரும் என்ன தெரியுமா? முதலாவது நாங்களும் எங்களை நம்பிக்கை உண்டாக்கணும். இதை எங்களை வீடுகள்ல போயிட்டு பேசி எங்களோட மனைவிமார்கள் எங்களோட பிள்ளைகள உள்ளத்திலையும் அடிக்கடி பேசி பேசி இந்த உள்ளத்துல உண்டாக்கணும். எங்களுக்கு தெரிகிற ஆக பொறுமதியான சொத்து அல்லாஹ் எங்களை தருகிற இஸ்லாம். இத கரைச்சி உள்ளு கூத்தையில விட ஊத்திட்டு போங்க. கபருக்கு போகும் முதல்ல உள்ளகல்ல உள்ளத்துல கரைச்சி ஊத்தையில விட ஊத்திட்டு போங்க. உங்களுக்கு இருக்கிற ஆக பொறுமதியான சொத்து இஸ்லாம். இது பறிபோனா நாயை விட நீங்க கேடா வைக்கிறீங்க. தெளிவா சொல்லுங்க. யாருக்கு இஸ்லாம் பறி போகுதோ நாயை விட கேடு. தெளிவா சொல்லுங்க. ஏண்டா அல்லாஹ் எங்களை இஸ்லாத்துடைய விஷயத்துல எங்களை தூக்கி வச்சுக்கிற மாதிரி எங்களே தந்த மாதிரி ஒரு கண்ணிய மரியாதை வேற சொல்ல பாருங்க. நாங்க எல்லாரும் பிறந்த யாருட்ட அதிகமான பேர். நாங்க துனியாவில வந்து விழுந்ததே களிமா சொன்ன ஒரு உம்மட மடியில. எங்களை தூக்கினது களிமா சொன்ன ஒரு வாப்பா. நாங்க அப்படியே களிமான சூழல்ல அந்த வீட்டிலே வளர்ந்தோம். எங்களுக்கு காதுக்கு பாங்கு கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. வீட்டுல உம்மமா ரோதுற குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. எங்களுக்கு சொல்லப்பட்ட வரலாறுகள் முஸ்லிமான எங்கள் அப்பமார் முஸ்லிமான எங்கள் பாட்டன்மாரோட சரித்திரத்தை எங்கள் ஊடுகளை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நாங்க அப்படி பார்த்துதான் வளர்ந்தோம். இது எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? எத்தனையோ சஹாபாக்கள் கிடைக்காத பாக்கியம். சஹாபாக்கள் அந்தஸ்து உயர்வு அது வேற விஷயம். நான் இந்த சைட பேசுறேன். பிறந்தத்திலே இஸ்லாத்தோட வாழ்ந்து வாழ்கிறேன். எத்தனையோ சொல்ல போனா ஹஜ்ரத் அபூபக்கரே கிடைக்கல. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த ஜாஹிலியா காலத்துல பெரிய ஆளான பிறகு கலிமா கிடைச்சு. ரசூலுல்லாஹ் மனைவி ஹஜ்ரத் ஹதீஜாவுக்கு கிடைக்கல. இந்த அளவு பாக்குறோம்டா ஒரு சஹாபி இருந்தாரே, அவர் பிறந்த காபத்துல்லா உள்ளது. எல்லாரும் பிறந்த ஹாஸ்பிடல்ல பழைய காலத்துல பிறந்தா வீட்டுல உள்ள பிறந்த ஹாஸ்பிடல். இப்ப பழைய காலத்துல எங்க பிறந்தாங்க? வீடுகள பிறந்தாங்க. இந்த மனுஷன் பிறந்தாரு காபாவில பொட்டி உள்ளது. கிடைக்குமா அப்படி சான்ஸ்? உலகத்திலே அவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சு. அது எப்படி அவருக்கு மட்டும் கிடைச்சது? அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின முறையில தான் காபா இருந்துச்சு. காபால பொட்டி இருக்குதே இப்ப இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கட்டின மாதிரி இல்ல.
சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. அதை செஞ்சது குறைஷிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல காபத்துல்லா உள்ளுக்கு போற கதவு ஏணி வச்சு ஏறுற அளவுக்கு உசரத்திலே இல்லை. இப்ப காபத்துல்லா பட்டியல் போற நீங்க பாத்தீங்க, வீடியோக்கள் வரும். காபாவை கழுக போவாங்க, காபாவோட புடவையை மாத்த போவாங்க, ஏணி ஒன்று வச்சுதான் ஏறுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபால கதவை வச்சிருந்தாங்க நிலத்தோட, இப்படி வச்சுக்கிற மாதிரிதான் கதவை வச்சிருந்தாங்க. 2 கதவு வச்சிருந்தாங்க. காபா உள்ளுக்கு ஒரு கதவால போயிடும், அடுத்த கதவால வெளியே வரும். தவாஃபுக்கு வாரவங்க எல்லாரும் காபால இந்த கதவால போதுவாங்க, அந்த கதவால வெளியில வருவாங்க. இப்ப இந்த சஹாபி இருந்தார், அந்த சஹாபியோட பேர் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இவருடைய உம்மா நிறை மாத கர்ப்பிணி, அப்படின்னா குழந்தை கிடைக்கிறது கிட்ட. அவரும் தவாஃபுக்கு வந்திருந்தவர் காபாவுடைய இந்த கதவுக்குள்ளார பூந்து அங்கல போப்பாத்தா அந்த கெப்புக்குள் அவருக்கு புள்ள கிடைச்சு. இதாலதான் அவருக்குள்ள புள்ள பிறக்கிறது பாக்கியம் கிடைச்சு. வரலாற்றில் இவரை பத்தி பெரிசா எழுதுறாங்க. ஒலிதபி ஜௌஃபில் காபா, அல்லாஹ் இவருக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், காபா உள்ளே பிறக்க கிடைச்சது. காபா உள்ளுக்கு பிறந்தாலும் எனக்கு முதலில் கிடைச்ச களிமா அவருக்கு உடனே கிடைக்கல. அதுதான் பேசுவாங்க. பிறந்தது காபா உள்ளுக்கு, அவருக்கு களிமா கிடைக்கல. களிமா எப்ப கிடைச்சது தெரியுமா? 60 வயசுல கிடைச்சது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொன்னாரு, பின்னால் ஒரு காலத்துல எனக்கு இப்ப 120 வயசு, அவர் 120 வயசு, இந்த 60 வயசு குஃப்ர்ல கல்வி, 60 வயசு எல்லாம் இஸ்லாத்துல வச்சு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் காபாவுல பிறந்தாரு, அவருக்கு கிடைக்காத பாக்கியத்திலே அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திக்கிறார். அவர் அரபி, மக்காவாசி, காபாவை பார்த்து கொண்டு பிறந்தவரே. நாங்க அரபியும் இல்ல, மக்காவாசியும் இல்ல, எத்தனையோ 1000 மைல்களுக்கு இங்கே பிறந்தார்கள். அதிகமான மக்கள் குஃபார்கள் வாழ்ற நாட்டுல பிறந்தார்கள். அல்லாஹ் எங்களுக்கு பிறந்த இடத்திலே கல்மாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுகிற பேச்சு என்னன்னா, எனக்கு தீன் ஒன்றுதான். இது உறுதியா பேச வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்லுகிற 2 தீன் எனக்கு இல்லை, தீன் ஒன்றுதான். அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் தீன் ஒன்றுதான். எனக்கு தீன் இஸ்லாம் மட்டும்தான். தீன் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எதை பார்த்து ஃபாலோ பண்ணணுமோ, எதை பார்த்து கொண்டு போகணுமோ, அவரோட நட உட பாவனை கொண்ட செருப்பு, அவரோட சாப்பாடு சம்பாதிப்பு, திருமணம் முடிக்கிறது, அவரோட குடும்பத்து வாழ்க்கை, தொழுக, எல்லாத்தையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு நான் வச்சுக்கிற மார்க்கம் இஸ்லாம். 1000 சிந்தனைகள் உலகத்தில் இருக்கிறோம், அது உங்களுக்கு கவர்ச்சியாகவும் இருக்கிறோம், அது அறிவுபூர்வமானதாகவும் தெரியணும், அதுல பெரிய பெரிய ஆட்கள் நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லாஹ் சொல்றா, தெரியுமா, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல தீன் இஸ்லாம் தான். உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபியும் முஸ்லிம், உலகத்தில் வந்த ஒவ்வொரு ரசூலும் முஸ்லிம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல இருக்குது. நூஹ் நபி என்ன சொன்னார்? ஆகப்பெரிய தாய் 950 வருஷம் தாவத்தை காலம் கொடுத்தார். அவர் சொன்னார், வஉமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், முஸ்லிமா எங்க சொல்லித்தான் அல்லாஹ்விலிருந்து எனக்கு ஆர்டர் வந்தீங்கன்னார். நூஹ் நபி அவரை முஸ்லிம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்துட்டு போனாங்க. அவர் வந்ததால் உலகத்துக்கு எவ்வளவு பெரிய கைதுகள் கிடைச்சது. ஒன்று என்ன கிடைச்சது? அவர்தான் மக்கா என்றது ஒரு புனிதமான பூமி என்று உலகத்தை வெளிப்படுத்தினார். அல்லாஹ் படைச்ச நாளையிலிருந்தே மக்காவை ஹரம் புனித பூமியாக வச்சிருக்கிறார் என்ற செய்தியை உலகத்துக்கு அவுட் பண்ணது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாப்பமான 2 பேரையும் பயன்படுத்தி அல்லாஹ் காபாவை கட்டினார். அந்த காலத்துல தெரிஞ்சவங்க மட்டும் வந்து ஹஜ்ஜ செஞ்சுட்டு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டார். அல்லாஹ் சொன்னார், அஸ்ஸிம் பின்னாஸி பில் ஹஜ், மக்கள் எல்லாரும் ஹஜ்ஜி வர சொல்லி ஏலான் செய்யுங்க. நடந்தும் வருவாங்க, வாகனத்திலேயும் வருவாங்க.
இதனால் மக்களுக்கு பெரிய பாக்கியமாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தான பிறகு யூதர்கள் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதன் தான். பெரியாக்கள் அவங்களோட சேர்த்து நான் பெருமை தானே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியன் தான். யூதர்கள காலத்துக்கு பின்னால நசாராக்கள் காலம் வந்துச்சு. நசாராக்கள் சொன்னாங்க இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நசரானி தான். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான் அந்த ரெண்டு பார்ட்டியும் சொன்னது போய். மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாக இருக்கவும் இல்ல நஸ்ரானியாக இருக்கவும் இல்ல, வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற முஸ்லிமா இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், முஸ்லிமாக மௌத்தாக்கி நல்ல மனுஷரோடு ரூஹ கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா அவரும் முஸ்லிமுக்கு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலே தக்பீர் கட்டினோடே சொல்லிக் கொண்டிருந்தாங்க. வஜ்ஹத்தில் என்ன சொல்லுவாங்க? வான மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்கள் ஒருத்தன். இவ்வளவு சிறப்பான ஒரு மார்க்கம், நபிமார்கள் வாயார பெருமையா சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் முஸ்லிம் என்று. எல்லாரும் சட்ட திட்டங்கள் முன்னு பின்னே ஆகிடும். சில பேருக்கு 6 மாசம் நோன்பு வைக்கிறோம், சில பேருக்கு ஒரு மாசம் நோன்பு வைக்கிறோம், சிலவருடைய ஜக்காத்து 150% வைக்கிறோம், மற்றவருடைய ஜக்காத்து 2.5% வைக்கிறோம். சட்டங்கள் முன்பின்னா வைக்கிறோம். நம்பிக்கையில எல்லாரும் முஸ்லிம். மனிதன்ல மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான் வானத்தில் இருக்கிற படைப்புகள் எல்லாத்திலேயும் மார்க்கம் இஸ்லாம் தான். பூமியில் எங்களுக்கு தெரியாத வேற என்னென்ன படைப்புகள் இருக்கிறோ அவங்க எல்லா மார்க்கம் இஸ்லாம் தான். ஜின்களும் சொல்றாங்க எங்களுக்கும் மார்க்கம் இஸ்லாம் தான். சூரா ஜின் எடுத்து பாருங்க, வஅன்னா மின்னல் முஸ்லிமூன் வ மின்னல் காசிதூன். ஜின்கள் சொல்றாங்க எங்கள முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்ச காபிர்கள் இருக்கிறாங்க. ஜின்களுக்கு மார்க்கம் இஸ்லாம் தான். எனவேதான் குர்ஆன்ல சொல்றான் நீங்க வேண்டிய இடத்துல போயிட்டு படிங்க, வேண்டிய புக்க படிங்க, வேண்டிய யூனிவர்சிட்டிக்குள்ள பூந்துவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இஸ்லாம் இல்லாததுதான் நல்லது போல இருக்குதுன்னு போனீங்க, கியாமத்துல தோல்வி அடைஞ்சுதான் இருப்பீங்க. அப்படிதான் பிள்ளைகள கல்வியில் இறக்கணுமா இல்லையா? என்னக்கான நெருப்பான ஆபத்து இருக்குதா இல்லையா? وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாம் அல்லாதத தனக்குரிய மார்க்கமாக இந்த வழியில போனாலும் நல்லவனை தெரிவு செய்கிறாரோ அல்லாஹ் சொல்ல கபூல் செய்யவே மாட்டேன், அவங்க கியாமத்துல நஷ்டவாளிகளாக. ஆகவே கல்வில பதியப்படணும். எங்களுக்கு இருக்கிற பெருமதியான சொத்து இந்த மேலான இஸ்லாம். நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், முன்னால வரக்கூடிய காலம் இருக்குதே, சொத்துகளை பறிக்கிற காலம், நாடுகளை பறிக்கிற காலம், ஆட்களை கொள்ற காலம் இல்ல, அதெல்லாம் விட பொறுமதியான பறிக்கிற காலம் வரப்போகுது, ஈமான பறிக்கிற காலம். யாருக்கும் கரண்டி பண்ணலாம் நாங்க பெரிய குடும்பம், நல்ல குடும்பம், நாங்க இப்படித்தான் இருந்தோம், அதனால எந்த பிள்ளைகளும் அப்படி வர வேண்டிய எந்த வாப்பக்கும் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. முறையான முயற்சிகள் செய்யாம போல என்னவும் ஆகும். 2 மாசத்துக்கு முன்னால் நீங்க நாடுகள்ல பேரு சொல்லல, ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒண்ணு பாத்தீங்க. ஒரு முஸ்லிமுக்கும் நாஸ்திகருக்கும் இடையில விவாதம் போச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முஃப்தியும் இன்னொருத்தரும் விவாதிச்சாங்க. முஃப்தியோட விவாதிச்சவரே அவரும் அஸ்ல் முஸ்லிம், முஸ்லிமா இருந்து நாஸ்திகனான. நல்லா படிச்சு யூனிவர்சிட்டியில படிச்சு 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 படிப்பு அவரை இப்லீஸுடைய லைன்ல கொண்டு வைக்கிறது. அல்லாஹ்வை மறக்க ஆரம்பிச்சார். அவரோட பின்னணி எழுதியிருந்தாங்க, அவரோட வாப்பா ஒரு ஆலிமா. யாரு நாஸ்திகனாக வாதிட்டாரோ அவரோட வாப்பா ஒரு ஆலிம். ஆலிம்ட மகன் நாஸ்திகனா போறா எங்கட புள்ள என்ன பாச்சு? ஆலிமான வாப்பா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு, அவரு புள்ளால நல்ல வழியில போடுறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பார், வீட்டுல எவ்வளவு ஒரு துவாக்கள் கட்டிப்பார்.
அவருடைய மகனுடைய கல்வி திரும்பி அல்லாஹ் இல்லையே நம்ம பேசுறாங்கடா எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி செய்யும், எவ்வளவு பெரிய முயற்சி. ஆகவே முன்னால வரக்கூடிய காலம் ஈமானுக்கு அச்சுறுத்தலான காலம், ஈமானுக்கு அச்சுறுத்தலான காலம். நீங்க எதை பத்தி படிக்காட்டும் பரவாயில்லை, உங்களுக்கு இருந்த எல்லா பவுசையும் பிள்ளைகள் அழிச்சுட்டாங்க, இது ஒரு நஷ்டம் நினைக்கவாங்க. நீங்க 20 வருஷம் சேர்த்து வாங்கின ஊட்ட உங்களோட மகன் அப்படி வித்து போட்டார், நஷ்டம் நினைக்கவாங்க. இந்த நாட்டினுடைய உரிமை அப்படி வீசி போட்டு ஒரு பிச்சைக்கார நாட்டுல போய் மகன் குடியேறினார், நஷ்டம் நினைக்கவாங்க. களிமாவை பலி கொடுத்தானா நினைக்க அழிஞ்சிட்டோம். ஈமான் அவ்வளவு கொண்டு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உள்ளத்தில் எப்படி ஈமான் வரணும்டா, துண்டு துண்டாக உங்களை வெட்டி போட்டு நெருப்பில பத்த வச்சாலும் களிமாவை மட்டும் விட்டுருவான். முஸ்லிமுக்கு முன்னால் வேற எந்த இதையும் விட்டு கொடுக்கிறேன், உங்களை ஒத்த அப்படி வெட்டி நெருப்பில போட போறான், சுட்டு கொல்ல போறான், களிமா விட்டுருவான். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, ஹதீஸ் இருக்குது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், யா அல்லாஹ் முர்தத் ஆகாத ஈமானத்தா. என்ன கேட்டாங்க? முர்தத் ஆகாத ஈமானத்தான்னு கேட்டாங்க. அவங்களே பயந்தாங்க, அல்லது அவங்க உம்மத்தை படிச்சு கொடுக்க விரும்பினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் துஆ கேளுங்க, கவனமா இருங்க. முர்தத் ஆகாத ஈமான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொஞ்சமாவது பெய்தனா முர்தத். அதனாலதான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான் என்ன இப்படி நம்பணும். கேட்கிறான், நீங்க எல்லாரும் முஸ்லீம் என்று பேரு போட்டுக் கொண்டதால, உங்களோட பேர்களை முகமது என்றும் அஹ்மது என்றும் அப்துல்லான்னு பேரு வச்சு கொண்டதால, உங்களோட பெண்கள் எல்லாம் ஹவ்வான்னும் ஹதீஜானும் ஃபாத்திமான்னு பேரு போட்டுக் கொண்டதால உங்களை நான் நம்பிட்டேன்னு நினைச்சுக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், உங்களை சும்மா விடுவோம் நினைச்சுக்கிறான். நீங்க உண்மையில நம்பிக்கிறீங்களா இல்லையான்னு ஒவ்வொரு இடத்துல போட்டு உருக்கி பார்ப்பேன். தங்கம் சரியானதா இல்லையான்னு பாக்குறது கொடுக்கிறத போல உங்களுக்கு ஒவ்வொரு நிலைமைகளை உண்டாக்கி, ஒவ்வொரு கட்டங்களை உண்டாக்கி, அந்த சூடான நிலைமைகளை, கவலையான நிலைமைகளை உண்டாக்கி உங்களோட வாயால் என்ன வருது பார்ப்பேன். அலிஃப் லாம் மீம் சூரத்துல் அன்கபூத் ஆரம்பம். அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்க மூமினாகிட்டோம் என்று சொன்னதுக்காக அவங்களை சோதிக்கப்படாம சும்மா விடப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க மூமின்னு சொல்றது உங்களுக்கு தூவனா? இது எவ்வளவு தூரம்? ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி பேச உரமா போடணும், அது மாதிரி இஸ்லாம் என்ற பில்டிங்க மேல கட்டணும் வேண்டாம், அடியில போட வேண்டிய பேஸ் தெரியுமா? அல்லாஹ் ஒட்டுமே பலமா போடுவது. எந்த காத்தடிச்சாலும் ஆடிடப்படாது, எந்த நிலவு உண்டானாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்றே விடப்படாது. இப்படி ரெடி பண்ணி அதுக்குதான் அல்லாஹ் தஆலா மிஅராஜ் என்ற ஒரு பயணத்தை ஏற்படுத்தினார். ரஜப் மாசத்துல பேசுற மிஅராஜ் பேசுற உலமாக்கள் சொல்றாங்க, மிஅராஜ நம்புறதும் எங்க அகீதா. மிஅராஜ் என்ற ஒரு பயணம் ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பணும். அது சும்மா ஒரு ட்ரிப் ஒன்றும் போகல, ஊர்களை பார்த்துட்டு திண்டு குடிச்சிட்டு வாரத்துக்கு அவ போல பாபுக்கு போட்டு அங்க போயிட்டு விளையாடுகிற கூத்த காட்டிட்டு வார அந்த மாதிரி பயணம் வல்லது. ஈமானியா, ஈமான படிப்பிக்கிற பாடம், ஈமானுடைய ட்ரிப்பர், பெரிய ஈமான படிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்துக்கு கொண்டு போக முதல்லயே அல்லாஹ் அவங்கள ஆபரேஷன் பண்ணான். எங்களை புள்ள இன்னைக்கு மெடிசனுக்கு போயிட்டு யூனிவர்சிட்டி போயிட்டு நினைக்கிறாங்க, இந்த காலத்துல தான் நல்ல வைத்தியம் எல்லாம் வளர்ந்தீங்க. சாபாக்கள காலத்துல ஒட்டகத்துல போன காலம், அப்ப எங்க ஆபரேஷன் இருந்துச்சு? சாபாக்கள் இதுல கண்டிக்கிறாங்களா? அல்லாஹ் உடைக்கிறான், அடே
நீங்க ஹாஸ்பிடல்ல தியேட்டர் போட்டு பெரிய பெரிய வயர்ல விழுந்து தான் இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் காபாட உள்ளுமே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 2 மலக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை கீறினாங்க. ஹார்ட் அப்படியே எடுத்து தங்க தட்டில வச்சாங்க. அப்படி கொண்டு போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஸம் தண்ணியால கழுவிட்டு அதுக்குள்ள ஈமானையும் ஹிக்மத்தையும் வச்சு நிரச்சி திரும்ப போது உள்ளத்துல வச்சு அப்படி தச்சாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் சொல்றாங்க கையில் இருந்த அடையாளத்தை நாம பார்த்தோம். அது எவ்வளவு பெரிய ஆபரேஷன் அல்லாஹ் காட்டினான். பிற்காலத்துல இத பெரிய அறிவுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு சின்ன வேலை. எங்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக உள்ளத்தை ரெடி பண்ணி தான் அவரை கொண்டு பின்னால வந்து பாப்பான். பின்னால வாரவங்க பார்த்துட்டு நினைப்பாங்க இன்றைக்கு தான் உலகம் முன்னேறி இருக்குது. பிளைட்ல போறான், ஜெட்ல போறான், ராக்கெட்டை விடுறான். முந்தின கால ஒட்டகத்துல வைத்துக் கொண்டிருந்தாங்க. நாங்க இன்றைக்கு அவங்க 50 நாள் பயணம் செஞ்சத 5 ஹவர்ஸ்ல நாங்க போறோம். இன்னைக்கு நவீன வாகனங்கள் வந்திருக்குது. இன்னைக்கு பின்னால வாரவங்க எப்படி நினைப்பாங்க? அல்லாஹ் காட்டினான் உங்கள் ஒருத்தருக்கும் செய்ய இல்லாத நான் செஞ்சு காட்டினேன். ஏன் நபியை நான் கொண்டு போனேன். நீங்க இதுவரை காணாத வாகனம். அது எப்படிப்பட்ட வாகனம்? அந்த வாகனத்துக்கு மோட்டர் இல்ல, அந்த வாகனத்துக்கு இன்ஜினியர் இல்ல, அந்த வாகனத்துக்கு டீசல் போட தேவையில்லை, அந்த காலத்துக்கு அந்த வாகனத்துக்கு ஒயிலும் போட தேவையில்லை. ஒரு பாய்ச்சல் பாஞ்சா கண் தெருபடுற தூரத்துக்கு பாயுது. 7 வானத்துக்கு மேல போயிட்டு 7 தடவை 6ஆம் வானத்துக்கு வந்து 7ஆம் வானத்துக்கு போயிட்டு வந்து அப்படியே மக்காவுக்கு திரும்பி வந்து சேருது 6 ஹவருக்குள்ள. அல்லாஹ் காட்டான் உலகம் முடிய முந்தி 7 மணி நேரம் இப்படி ஒரு வாகனம் செஞ்சு காட்டு. நீங்க தான் டெக்னாலஜி இருக்கிற நாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் சூரத்துல் நம்லில் இருக்கிறது. அதுல சுலைமான் ஏன்னா இதெல்லாம் படிச்சாதான் விளங்கும். இன்றைக்கு இவங்க பீத்துறதல்ல, இவங்களெல்லாம் முன்னுக்கு நிற்கிறாங்க. இதெல்லாம் முன்னுக்கு நடந்த பழையத்தில் அரவாச செஞ்சு கொண்டு பீத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட குர்ஆன் இதை விட ஆச்சரியமா பேசு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸுக்கு தாவத் கொடுத்தாங்க. சபாவை ஆட்சியோடு இருந்த பல்கீஸ் ராணிக்கு தாவத் கொடுத்தா நீங்க எல்லாரும் முஸ்லிமாய் வரணும். அவங்க ரெடியாகி வாராங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாரு அவட நாட்டில அவட மாளிகைக்குள்ள ஒரு சிம்மாசனம் இருக்குது. அவ உட்கார்ற சிம்மாசனம் அவ வர முதல்ல அதை இங்க கொண்டு வைக்கும். ஒரு ஜனாதிபதியில மாளிகை வைக்கிற ஆசனத்தை கொண்டு வைக்கிறா காகோ பிளைட்ல தான் கொண்டு வரும். ஃபாஸ்டா வராங்க. அதை விட ஃபாஸ்ட் சுலைமான் நபியோட காலத்துல காகோ பிளைட் இருந்துச்சு. ஒட்டகத்துல போற காலம். இது குர்ஆன்ல உள்ள சரித்திரத்தை சொல்லு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட உள்ள ஜின்கள் மனுஷர் எல்லாத்தையும் மஷூரா பண்ணாங்க. அதுல சுலைமான் சொல்றாங்க பல்கீஸுடைய மாளிகையில் இருக்கிற அந்த சிம்மாசனத்தை அவசரமா கொண்டு வரும், குயிக்கா கொண்டு வரும். யாருக்கு தெரியும்? ஜின்னோட விஷயம். அது ஜின்னா பொல்லாத அட்டகாசம் பண்ற ஜின். அதுக்கு சொல்ற இஃப்ரீத். அந்த ஜின் சொல்லுச்சு நான் குயிக்கா கொண்டுவாங்க. எவ்வளவு குயிக் தெரியுமா? சுலைமான் நபி நீங்க ஒழும்பி தீக்கிறதுக்கு கொண்டு வரணும். இந்த டெக்னாலஜி பீகா எங்கேயாவது யூனிவர்சிட்டியில படிச்சு கொடுக்குறாங்களே. சிம்மாசனம் உண்டத்தை எழுப்பி உட்கார வந்து கொண்டு வர அந்த ரூம்ல உள்ளதே கொண்டு வரலாம். எழுப்பி உட்கார அடுத்த ரூம்ல உள்ளத்தை கொண்டு வரதுக்கு குர்ஆன் சொல்லுது. அங்க கதையே இது. கபிலான் தக்கூம மின் மகாமி. இந்த இடத்துல நீ எழும முதல்ல கொண்டுரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு அது போதா. எங்களோட நபிமான பாருங்க, எப்படி எங்களோட தீன கொண்டு வந்து நபிமான பாருங்க. அதெல்லாம் லேட், அதை விட குயிக்கா வரும். இப்போ யார் தெரியுமா? மனிதன் ஜின்னு கேளாம போச்சு. அந்த மனுஷன் யாரு தெரியுமா?
ஈமானும் இல்மும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆலிம். ஆசிபுல் வர்கியா என்ற ஆலிம் எழுப்பினார்கள். எழுப்பி சொன்னார், சுலைமான் நபி அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருவன் நீங்க கண்ணை மூடி திறக்க முடியாது. திறந்த கண்ணை மூட முதல்ல கொண்டு வைப்பார். சுலைமான் இதுதான் போய் கண்ணை மூட முதல்ல இங்க வந்து சபாவில இருக்கிற சிம்மாசனத்தை சுலைமான் நபியில மாளிகை கொண்டு வச்சுட்டாங்க. அல்லாஹ் காட்டினா நாம் எங்கட ஈமான் எங்கட சக்திக்கு முன்னால நீங்க காண்றதெல்லாம் புஷ்வான. இவங்க பொய்ய கொண்டு போறாங்க. இத நம்பி அல்லாஹ் விட்டுட்டு போய்க்கிறவாங்க. இதெல்லாம் உலகத்துல வெற்றியான விஷயங்களாக இருந்தா எங்கட நபிமாருக்கு நாங்க கொடுத்தீங்கோ, அதுல மிளக்க வச்சுக்கோ, மிளக்க வச்சு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேராஜி போயிட்டாங்க. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிஹராஜுடைய சம்பவம் இருக்குதே மக்களுடைய ஈமான சோதிக்கிற சம்பவம். அது சும்மா சம்பவம் இல்லை, எல்லா காலத்திலும் நீ மிஹராஜுடைய சம்பவத்தை ஈமான்தாரியில முன்னுக்கு சொன்னா மட்டும்தான் நம்புவான். வேற யார் என்று சொன்னாலும் ஒண்ணு சோதனையும் இல்லை. وما جعلنا الرؤية التي إلى حافظمان ஓதினா தராவீஹ்ல சூரா பனி இஸ்ராயில் ஓதுறேன்னா ஹாஃபிஸ்மான் ஓதினா அத படிக்கல. அதனால என்ன ஓதினன்னு தெரியாது. சும்மா சரி கேட்டுக்கொண்டிருக்கிறது நன்மை கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனா என்ன ஓதினன்னு தெரியாது. என்ன ஓதிட்டு وما جعلنا الرؤية التي أريناك உங்களுக்கு மேலாதில காட்டின அந்த காட்சிகள் எல்லாமே காட்டினோம் இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ் மக்களுடைய ஈமான சோதிக்கிறதுக்காக. இதெல்லாத்தையும் நம்புறாங்களா? புத்தியால ஏற்றுக்கொள்ளாத, புத்திக்கு படாத, புத்தியால கிரகிக்க இயலாத விஷயங்களை நடத்துறோம். அல்லாஹ் நடத்துறான்னு நம்புறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெட்ல படுத்திருந்தாங்களோ அந்த பெட்ல உள்ள சூடு ஆறுறதுக்கு முன்னால மேராஜில பயணம் போயிட்டு வந்துட்டாங்க. மேராஜி போயிட்டு வந்தாங்க. கோடான கோடி மைல் நேரே போயிட்டு வந்து எங்க இறங்கினாங்க தெரியுமா? காபத்துல்லாஹ் கிட்ட சுபஹுடைய நேரம் வந்து இறங்கி போன பயணத்தை பற்றிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க? அவங்க நம்பக்கூடிய மூமிகளை முன்னுக்கல்ல, மூமிகளோட தெரியல. ரசூலுல்லாஹ்வை யாரு கேலி பண்றாங்களோ, இவர் பொய் சொல்றாரு என்றாங்களோ, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறாங்களோ, இவரை சூனியக்காரனிட்ட படிச்சுக்கொண்டு வந்து மக்களை ஏமாத்துறாரு, கவிஞர்களிட்ட போய் படிச்சுக்கொண்டு வந்து அல்லாஹ் இறக்கின குர்ஆன் என்று சொல்றாரு என்று பேசுறாங்க. முன்னுக்கு மேராஜின் சம்பவத்தை பயான் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் பேசுற நேரமே காபிர்கள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நாங்க இவர் பொய் என்றோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இவர் பொய் கால ஆரம்பித்தாங்க. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை போறா ஒட்டகத்துல போறதுக்கு ஒரு மாசம் போகும், குதிரையில போறா 2 கிழமை போகும். அந்த காலத்துடைய கருத்து அவங்க சொல்றா வானத்தில் போறா 5000 வருஷம் போகும். அவன் அந்த காலத்துல இதே 5000 வருஷம் வானத்தில் போறா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை போறா ஃபாஸ்டா போற வாகனம் குதிரை, அப்ப அதுக்கு 2 கிழமை போகும். ஒட்டகத்துல போனா ஒரு மாசம் போகும். இவர் நைட்ல போயிட்டு வந்தாரு. அவங்க பேசிக்கொண்டாங்க, மச்சான் இது நடக்குமா? பொய்யே வந்துடாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வாயை அடக்கிறதுக்காக அபூ சுஃபியான் நம்பினார். உடனே கேட்டாரு, நீங்க போனா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போன்னு சொன்னார். நானும் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க பாப்போம், வலது புறத்தில் எத்தனை ஜன்னலிக்கு? அடே பள்ளி வாரம் ஜன்னலே அறிவு பண்ணிப்பான். இந்த பள்ளி வாரங்களுக்கு தெரியவாகி எத்தனை ஜன்னலிக்கு, எத்தனை ஜன்னல், எத்தனை கதவு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் கேட்கிற நேரம் எனக்கு பதில் தெரியாது, நான் எண்ணி பார்க்கல. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஃமினை இழிவாக விட மாட்டார். அப்படியே கொண்டு வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி காட்டினார். ரசூலுல்லாஹ் எண்ணி பார்த்து பதில் சொன்னாங்க, வலது புறத்தில் இத்தனை ஜன்னல், இத்தனை கதவிக்குது, இடது புறத்தில் இத்தனை ஜன்னல், இத்தனை கதவிக்குது. அபூ சுஃபியான் உட்கார்ந்தார்.
ஈமான பத்தி யாரு பேசுறாங்களோ அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். பின்னால என்ன நடந்துச்சு? அவரத்துல உள்ளவங்க பார்த்தாங்க, எங்களுக்கு பெரிய தலையிடி தாழவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புங்க, அவர் உண்மையான நபி, இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவரை விடத்தில் இல்லை. கொஞ்சம் பேர் அவர்கிட்ட போனாங்க, சொன்னாங்க வாங்க அபூபக்கர். ஒரு ஆள் சொன்னாரு, நேத்தராவ பலஸ்தீனிய போனது, நம்புவீங்களா? யாரு நம்புவோம்? அவர் கேட்டாங்க. சாத்தியப்படுமா? அப்படி அதுக்கெல்லாம் சொல்லாங்கடா, வானத்துக்கு போனேன்னு சொன்னாங்க. அது அபூபக்கர் கேட்டாங்க, 5000 வருஷத்துல பயணத்தை ராவு போனடா, யாரும் நம்புவாங்க. இப்ப வாயார புரிஞ்சு சொன்னாங்க, சரி நீங்களே சொல்றீங்க போயிடலாம். நீங்க இவ்வளவு நாளும் யாரு நபி என்று சொன்னீங்களோ, வானத்திலிருந்து செய்தி வருதுன்னு சொன்னீங்களோ, இவரை உள்ளத்தால நம்புங்க இவரோட வாதத்தீங்களோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப காபாவுக்கு முன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர் பொய்யன்னு ஏற்றுக்கொள்கிறார். அதில் அபூபக்கர் சொன்னாங்க, அவரா சொன்னாரு, அதுக்கு அங்கலே பேசிப்பார். முழு உலகத்தர செய்தி வேற, அவரோட செய்தி வேற. பெரியார்களே, சகோதரர்களே, இது பேர் ஈமான். புத்தி சொல்லுது சாத்தியப்படாது, ரசூலுல்லாஹ் சொன்னா நம்பணும். புத்தி சொல்லுது நடக்காது என்று அல்லாஹ் சொன்னா நம்பணும். அந்த இடத்துல வார நம்பிக்கை இருக்குது, அந்த இடத்துல வார பேச்சு இருக்குது, இது ஈமான். இந்த நம்பிக்கையோடு அவருக்கு ஒரு பட்டம் ஒன்று கிடைச்சது. என்ன பட்டம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபியின் பட்டம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் கூட நபி இல்லை. நபிக்கு அடுத்த பட்டம் உண்டு. நபிமார்களுக்கு அடுத்த பட்டம் சித்தீக். அல்லாஹ் ரசூலுடைய பேச்ச ஒரு தயக்கமும் இல்லாம நம்புறோம். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல உம்மக்கு அல்லாஹ் நபி என்று சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து உம்ம யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவ நபி இல்லை. பெண்கள் யாருமே நபியா வரலாம். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம், நபிமாருக்கு அடுத்த பட்டம் சித்தீகா. வ உம்முஹு சித்தீகா. ஈசா நபியோட உம்மா சித்தீகா. நபிமார்களோட தரத்துக்கு ஒரு ஈமான் இருந்துச்சு. அபூபக்கருக்கு வந்துச்சு, அபூபக்கர் சித்தீக். மேராஜ நம்பிடத்தினால கிடைச்ச பட்டம். இது போல நம்பிக்கை கொண்டு வரும். ஆனால் அபூ சுஃபியான் உடல்ல அவர் மீது செஞ்சாரு. இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளும் பயணம் செஞ்சார். ஏன்னா சஹாபாக்கள் இங்க அடிக்க செல்ல, கிட்ட உள்ள நாடுகளை வைத்து போடுறாங்க. அங்குள்ள அரசர்கள் நம்பி இவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள நம்பிக்கை உடைக்கும். அதுக்கு நல்ல பொய் தான். இவர் பொய் சொல்றாங்க, மீறாத கொள்வோம். ஒரு நாட்டுக்கு போனார் அபூ சுஃபியான். அங்க போய் அரச சபையில சொல்லாரு, நீங்க எல்லாரும் இந்த முஸ்லீம்களுக்கு எங்க நாட்டிலிருந்து அவனோட பழைய மதத்தை விட்டுட்டு வந்த முஸ்லீம்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஆனா இவங்க பெரிய பொய்ய கொண்டு போறாங்க. அரசர் கேட்டார், என்னப்பா பொய் சொல்லாரு? அவர் பாருங்களே, உலகத்திலே ஒருத்தரும் பேசாத பொய்ய சொல்லாரு. நவுதுபில்லாஹ். ஒரு ராவையில போயிட்டு வந்தாராம் ஈரியாவுக்கு, பலஸ்தீனுக்கு. 5000 வருஷம் போக வேண்டிய பயணத்தை ராவ போயிட்டு வந்தாராம், வானத்தில் போயிட்டு வந்தாராம். எங்க பேசுறாரு? 100க்கு 100 காவிர்கள் இருக்கிற அரசு சபை இருக்கிற அரசரும் கிறிஸ்டியன், அவருடைய மினிஸ்டர்மார் இருக்கிறாங்க, ஃபாதர்மார் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் யாரும் இதை ஆதரிச்சு பேச யாருமே இல்லாத சபையில பேசுறாங்க. அல்லாஹ் ஒரு மூமினை பாதுகாக்கிற முறையை பாருங்க. இந்த செய்தியை சொன்ன அரசு சபை அப்படி அமைங்க. ஒரு ஃபாதர் ஒன்று சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைன்னு நான் உறுதிப்படுத்தேன். அதிர்ச்சியாக அபூ சுஃபியான். அட இதுக்குள்ள நான் பார்த்தேன், முகமது ஆட்கள் உத்தரவே இல்ல, இங்கே ஏண்ட பேச்சுக்கு இடம் கிடைக்கும். இங்கே வந்து நிற்கிறான், எவர் ஆதரவு? அரசர் கேட்டார், நீங்க எப்படி சொல்லி? அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னாரு, நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால மஸ்ஜிதுல் அக்ஸால பள்ளி வேலை செஞ்சு கொண்டீங்க. காரணம் அவங்கள கையில் பள்ளி வேலை செஞ்சு கொண்டீங்க. ஒரு நாள் இஷாவுக்கு பின்னால ராவு நேரம் பள்ளியை மூடணும். பலவையா நான் தான் கதவை மூடிட்டு வருவேன். அன்றைக்கு கதவை மூட பார்க்கிறேன், கதவை மூடிக்கொள்ளலாம். நான் நினைச்சேன் ஏதோ கதவில முன்பின் நீக்க வேண்டும். 2-3 பேரை கொண்டு வந்து தள்ளினேன், கதவை மூடிக்கொள்ளலாம். அப்படியே வச்சுட்டு வந்தோம்.
காலையிலே போயிட்டு பள்ளியை திறக்கிறது போனா கதவு திறந்திருக்கு. எனக்கு விளங்குச்சு சில மிருகங்கள் வந்து அவருக்கு நடமாடிட்டு போயிருந்து அடையாளம் இருந்துச்சு. நான் இதை போயிட்டு அக்ஸாவில் இருக்கிற வேதங்களோடு தொடர்புள்ள ஒரு முக்கியமான ஃபாதர்ட்ட இதை போயிட்டு சொன்னேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து சொன்னாரே, நீ சொல்றதுல ஒரு விஷயம் வந்து இருக்குது. முகம்மது என்ற கடைசி நபி வந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் ராவுக்கு இங்க வருவார், இங்கிருந்து வானத்துக்கு போவார் என்கிற வேதத்தில் இருக்கிறேன். நேற்று அவர் தான் வந்தீங்க. அல்லாஹ் அவன் வேலை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். இதனாலதான் உலமாக்கள் எழுதுறாங்க, மேராஜரை இந்த சைட பேசுங்க, இல்லைன்னா எங்களை புள்ளகள் எல்லாம் இதுதான் உலகம், நபிமார்கள் சஹாபாக்கள் காணாத உரிய டெக்னாலஜி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், அதில மூழ்கி நாஸ்திகத்துக்கு பேசுவாங்க. மேராஜில் அல்லாஹ் காட்டினால் நீங்க பார்க்கிறதுல பழசி, அதை விட லேட்டஸ்ட் நபிமார்கள் காட்டிருக்குது, நீங்க ஈமான பயன்படுத்துற வாடம். இதை நாங்க முறையாக செய்யலை என்றால் முதலாவது புள்ளகள் எங்களை கைது வைத்துருவாங்க. எல்லாரும் நினைங்க, எனக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த புள்ளகள் எந்த மாதிரி இருக்கும் நல்லா உறுதிப்படுத்திக்கோங்க. எந்த புள்ள எந்த நேரம் எந்த பக்கம் திரும்ப இருக்கும். மனிதன வாழ்க்கையை தீர்மானிக்கிற கல்வி, கல்வை யாருக்கும் பிடிச்சு நிப்பட்டேனா? கல்வி அல்ல. சுபகில மூமினாக இருந்தவர் அந்தியில் அடுத்த பக்கம் பேரலை. அதனால ரசூலுல்லாஹ் துஆ இருக்குது, சப்பித் கல்வி அலா தீனிக், பெறல்ற கல்வை ஓட தீனி பக்கமே நடத்தி அடுத்த பக்கம் பேரலை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி காலம் வரும், காலையில மூமினா இருந்தவன் பள்ளியில வந்து தொழுவான், நல்ல விசுவாசியா இருப்பான், அந்தியில பார்த்தா மறுபக்கம் போய் இஸ்லாத்துக்கு வெளியிலே போய் அவ்வளவு குறிக்காம இருப்பான். எனவே குறிப்பாக யாருடைய வீட்டில வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, அதை விட அதிக குறிப்பாக யாருடைய வீட்டில பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, ஈமான் பேச்சை டெய்லி பேசுங்க. பாப்பவார் இதை கவனத்தில் விடுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள் அரமணித்தியாரம் காதில பேச விட்டு, குர்ஆனை ஓத விட்டு, குர்ஆனோட வாயால ஓத வச்சு அவர் அனுபவம் வெளியில பாதுகாத்து சும்மா அப்படியே மிருகமாய் விட்டு வச்சோம், வாங்க போங்க படியில பெருமையை பேசிக்கொண்டு தெரிஞ்சீங்கடா பிள்ளைகள் கை விட்டு வைக்குவாங்க. கிட்டத்தில் இலங்கையிலே ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா, அவ வந்து சொல்றா, சின்ன பிள்ளை சொல்ற விஷயம் இல்ல, அவ வந்து என்ன சொல்றா, நான் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், நான் ஒரு ஆம்பளையோட பழகிறேன், எனக்கு இப்ப 18 வயசு, நான் வெள்ளிக்கிழமைக்கு அவனோட போறேன். யாரை வச்சு சொல்றா? உண்மையே பாப்பைய வச்சு. பாப்பா கண் மேல போயிட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிச்சு இப்படி போயிட்டாங்க, முடிவு எடுத்தான். தெளிவா சொல்றான், 18 வயசு என்ன கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு நான் போறேன், எனக்கு விரும்பினாலும் பாப்பா யார்கிட்ட சொல்ற, நீங்க இத்தனை லட்சம் செலவழிச்சு பெரிய ஒரு பட்டதாரியா வரணும் நிலையை அனுப்பினேன், எங்களை கண்ணை கலங்க வச்சுட்டு போறாளே. இது இங்க இல்ல, எங்கட நாட்டில் அவ்வளவு மதரசாக்கள், அவ்வளவு தாயிகள், அவ்வளவு மஸ்ஜிதுகள், எல்லா ஊர்லயும் ஹாபிஸ் ஆலிம் இருக்கிற இடம் இது. கவலையோட வந்து வாப்பா சொன்னாரு, பள்ளி இமாம் அதற்கு வந்து சொன்னாராம், அதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி வரத்தே சொல்ல உங்கள்தான் சொன்னார். அதில் சொன்னாரு, வேற வழியண்டா ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒன்றும் செய்யறதுக்கு அவட தீர்மானம். ஆனா உண்டே ஒன்று இருக்குது, ஒரு பெண்கள் ஜமாத் வருது மஹல்லாக்கு, விரும்பினா அவங்களோட வீட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு முயற்சி லாஸ்டா செஞ்சு பார்ப்போம். பாப்பாவை வீட்டுல பேசிட்டு வந்தேன், சார் ஜமாத்தை எடுப்போம்னு எடுத்தாங்க. ஜமாத்தை எடுத்தாலும் இவங்களுக்கு பயம், இவர் வெள்ளிக்கிழமை வெளில வைத்திருவார், பார்த்துக்கிட்டு தான் போடல. இவங்க எடுத்தாங்க ஜமாத்துக்காக இவர் மரியாதைக்கு நிக்கிறாரா. சனிக்கிழமை பார்த்தா போகல, ஞாயிற்றுக்கிழமை ஜமாத் போகுது, இவங்க எடுத்தாங்க சுவரா இவள் போறதா திங்கக்கிழமை. அந்தியில வந்து உண்மை வாப்பை உட்கார வச்சு சொன்னாவாம், இந்த மன்னிச்சுக்கோங்க பேசுறதுக்கு நான் இந்த தீர்மானத்தையும் மாத்திட்டேன். அல்லாஹ் ஒரு மனிதனை மாத்திர ஈமானுடைய மஜ்லிஸ், ஈமான் மஜ்லிஸுக்கு, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை பேசுற மஜ்லிஸுக்கு மலக்குகள் இறங்குறாங்கன்னு அதுக்குதான்.
குழம்பி போன மனசுகளுக்கு நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். அதுதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த மஜ்லிஸ்கள்ல அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு பேசப்படுமோ நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, ஸகீனத் இறங்குது, குழம்பின உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஹஃபத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்வாங்க. அதனால இது ரொம்ப கவனமா செய்யும். யாரும் உங்களை நம்பி பிள்ளைகள் இப்படி வரணும்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு நூற்றுக்கணக்கான சம்பவம் சொல்றேன். இன்னொரு இடத்துக்கு பேசிருந்தேன், சில உலமாக்கள் ஐந்து பேசிவிட்டான். அவங்க சொன்ன சரித்திரமே அதிர்ச்சியா போச்சு. இலங்கையில் ஆலிமா ஹாஃபிலா, குர்ஆனை மரணம் செஞ்சிருக்கிறார், ஷரியத் 5 வருஷம் படிச்சிருக்கிறார். அந்நிய மதத்துல ஒரு நசராணியோட போயிட்டான். போனது பரவாயில்லை, அவன் அவனோட மார்க்கத்துல நீ ஒன்ன மார்க்கத்துல மார்க்கத்தை விட்டு நசாராக்கள மார்க்கத்துக்கு போயிட்டான். சேர்ச்சுக்குள்ள போறாவாம், எல்லாரும் முழுமை நின்று கை தட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ படிச்சுட்டு அது பொய்யென்று விளங்கி எங்களை மார்க்கத்துக்கு வந்திருக்கிறான். எல்லாரும் பாராட்டுங்க. இது குடிகாரன் வீட்டுல வளர்ந்த பிள்ளை ஒன்று இல்ல. நானமாரில ஹாபிஸ்மார் ஆலிமார், தாத்தமார் ஹாபிஸாக்கள் ஆலிமாக்கள், பாப்பா பெரிய தாய். இந்த வீட்டிலிருந்து ஒரு புள்ள படிப்போகுது, நான் பொம்பளை புள்ள, நாங்க எவ்வளவு பயப்படுறோம். அப்ப இவங்க போயிட்டு கொஞ்சம் முயற்சி செஞ்சு 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 ஒரு மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நேற்று தான் அந்த புள்ள இஸ்லாத்துக்கு வந்துச்சு. திரும்ப மதம் கலிமா சொல்லி வந்தீங்க. எனவே இந்த காலம் இதே பொல்லாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதானே, வந்த எல்லா நபிமார்களும் அவங்களோட உம்மத்துக்கு ஒன்றை சொல்லிட்டு போனாங்க. மாமின் நபி இல்லா வகத் அன்தர உம்மத்தஹு, உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபியும், நூறு நபியிலிருந்து அவ்வளவு நபிமார் அவங்களோட உம்மத்துக்கு கொண்டு எச்சரிச்சுட்டு போனாங்க, தஜ்ஜால் வருவாங்க. நாம தஜ்ஜால்னு என்னன்னு விளங்கி எங்களாக்கு தஜ்ஜால்டா அவன் வந்து லைஃப்ல வந்து அடிப்பான், அணுகுண்ட வீசுவான், நாட்டை பிடிப்பான், பேங்கல்ல பிடிச்சிருவான், தொழில பிடிச்சிருவான். தஜ்ஜால் வார நாடு பிடிக்கவில்லை. நல்லா வழங்கிக்கோங்க, தஜ்ஜால் வார நாடு பிடிக்கவும் இல்லை, தஜ்ஜால் வார யுத்தம் செய்யறதுக்கும் இல்லை, தஜ்ஜால் வார ஆள கொள்றதுக்கும் இல்லை. தஜ்ஜால் வார உங்களோட ஈமான பறிக்க, உங்களோட நாட்டை விட பெருமதி உங்களுடைய ஈமான், உங்களோட கடையை விட பெருசு உங்களுடைய ஈமான், உங்களோட ரூஹை விட பெருசு உங்களுடைய ஈமான். அதனாலதான் நபிமார்கள் பயந்தாங்க, ஈமான கொடுத்தா எல்லாம் போச்சு. இது முன்னாடி, அதுதான் நான் சொல்றேன், முன்னாடிங்கிற காலம் ஈமானால மட்டும் தப்பேமான காலம். ஹதீஸ்ல ஹாக்கிம்ல வருகிறே, தஜ்ஜால் வெளியாகிற நேரம் கொஞ்சமாவது ஈமான் இருக்கிற மனுஷரே வீட்டுக்கு ஓடி வந்து அவரோட வீட்டுக்கிற பொங்கல ஒட்டகத்தை கெட்ட கைதால கட்டுவாங்க. மனைவிய உம்மவ வாப்பவ உம்மவ தங்கச்ச மகளை கட்டுறான். ஏண்டா கட்டுறீங்க? ஊரே போகுது தஜ்ஜாலை பின்னால, இவனும் பைத்திருவாரு பயமாயிடுச்சு, வீட்டுல கெட்டுவான். ஆகவே பெரிய புரோகிராம் இதுல இல்ல, அரவணை தியார மூட்டில ஒரு மஜ்லிஸ் வந்து அமைங்க. அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை வாசிங்க, 10 சூறாக்களை பிள்ளைகள் இருந்து ஓதவீங்க. குர்ஆன்ல பரக்கத், பெரிய பரக்கத். ஒருத்தர் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பெருமையை பத்தி பேசுங்க. அடுத்த நாளைக்கு யார் இந்த வேலையை செய்யறன்னு சொல்லி கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க. இப்படி half an hour கொடுத்தா ஓரளவுக்கு இந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கும். ஆகவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ரமலானுடைய பரக்கத்தினால அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி எங்களோட, எங்களோட பரம்பரைகளோட, எங்களோட வம்சத்தோட நாளை கியாமத்தில சுவனம் செல்லும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.